నచ్చలేదమ్మా లేదమ్మా రోడ్డుకు தான் అడిగిన ఉంటేమ్మా ఇప్పుడు అందుకు தான் కొనొచ్చులేనా నేను చెప్పి వెళ్ళిపోతాం அதே மாதிரி మన పొడుచుని விளையாடడానికి மைதானம் கிடையாது అది అడగవాలా அதே மாதிரி మన சுடுகோள் தான் వెళ్దాం போயிரு దోవ పైన ఉంటే అది మాకు తేపడి మనకి ఎదినే రకంగా కడిచి వరకు ఇల్లు ఉంటే మనం ఉంటే ముడిచిட்டு పోయి కదా ఇంకా ఉంటే సముదాయం నష్టం కావాలి ఇప్పుడు వెళ్ళడానికి పోయేది వచ్చి దోవ సుడుగల దోవనే கிடையாது పైన దోవ ఉంది దానికన్నా వారు వచ్చి ఎక్కడి నుంచి తెచ్చి చూడండి మన దోవ అంత పైన పోయేది వచ్చి పొంగనగారు వస్తుందో మన దోవతో మనం వెళ్ళడానికి వచ్చిందాము వచ్చాను వస్తే ఇది అలా నష్టం జరు ఇది గిరంసం మీటింగ్ ఇచ్చేదో కొంచెం పని చేస్తారా అందుకు తెచ్చిపోతారు பை இந்தா இது వచ్చి అధికారులతో ఇయ్యి నువ్వు నెంబర్ మా ఊరికి నాకు ఇది తేపడి అలాంటి అడుగు బొమ్మలు పరిచి వెళ్ళిపోతారు వాటి పడిచిగుతారు నువ్వు కాబట్టి మాకు పోయి తేవ రోడ్ అలా పోయి ఎట్ట మనం వచ్చి గెట్టువలకు పోయిన అందులో ఎస్ఆర్జీ కాలేజ్ పోయి జాయింట్ ఎంత సార్లు మనం ఇక్కడ రానైతే ఎవరదు అలా పోయి అలా వచ్చేసి మళ్ళీ వెళ్ళిపోయిన సుత్తిపోవస్తున్నా బిడ్డలు పలిగొని పని వచ్చాక సౌర్యమ్మ అది అమ్మతనం ఇస్తారు అమ్మతనం నెంపర్ ஏம்மா ஒரு 3 கோரிக்கை பட்டு మాకు పైన దోవ వస్తుంది వెలాట మైదానం మాకు వెలాడే ఇదివరకు ఇతను వర్షం కట్టలేదు మాకు వెలాట మైదానం కావాలా ఏడు వారు చూడడం మీరు అడిగేది మనం వచ్చి కోరిక అరికి వెళ్తామని అవ్వదాం వార్డు నెంబర్ ఉందామా అదే నువ్వు అడగాల్సింది ఒకటి అది ఇంత దీన్ని కొనబోయి ఇయ్యి ఎట్టాదవరం నుండి మాకు ఎస్ఆర్జీ కాలేజీ వరకు మాకు దోగ తాపడి అది మరి చురుకలు దోగలేదు మాకు వెళ్ళడానికి పొడుచుల బిడ్డలు మా సముదాయానికి పొదుమొక్కలుగా ఈ పంచాయతీ వచ్చి మాకు ఇంకా వెలాటి మీద ఉంటుంది ఇది 3 మూట అడుగు అది నోటాడు కదా తిట్టు అరిగిన నోటు నెలదు వాళ్ళ ரொம்ப கேப் இருக்கு முன்னாடி கூட விளையாடாரு కోరిక పెట్టే నీకు చెప్పిన తర్వాత చెప్పి నాకు పిల్లలు వచ్చాను మాట్లాడేవా నా మాట చెప్పేయాలని బిడ్డ విషయానికి పోయినట్టు చెప్పేయాలని ನಾನು ಯಾಕೆ ಬೇಕಾಯ್ತು ಬಂದಿದ್ದೆ எது చేసావు అదే செய் பேர் என்ன பத்தாய்
கொண்டா கொண்டா ஹலோ 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 கேட்கண்ணே இன்னும் வரல வரந்து சொல்லிச்சு அப்புறம் நாங்கள் மீட்டிங்கில் இருக்கிறோம் அப்புறம் பேசு உறுதிமொழி படிக்கிறீங்களா? இல்லை உங்களுக்கு அவ்வளோதானா? சரி போன அப்படியே ஒரு நிமிஷம் எழுதுறீங்க. இந்த உறுதிமொழி எடுத்துட்டு அப்புறம் உட்காந்துக்கலாம். ஏன்னா அது ஆப் முடிஞ்சு போய் டைம் முடிஞ்சு போய் நேரத்தில் வரவேணா 10 மணிக்கு முடிச்சிடலாம்னா 12 மணிக்கு வர்றாங்க. மெதம் வாங்க மெதம் சரி அப்படியே உறுதிமொழியை எடுத்துக்கலாம். கொஞ்சம் அப்படியே கையில் நீட்டுங்க. கிராம சபை தலைவரின் உரைக்குறிப்பு. ஊராட்சி மன்ற உறுப்பினர்களும் இங்குள்ள பெரியவர்கள் தாய்மார்கள் இளைய தலைமுறையினர் சிறுவர்கள் மற்றும் சகோதர சகோதரிகளும் அதாவது வளர்ச்சியடைந்த பாரதம் என்கின்ற பிரச்சாரத்தில் இந்த கிராம சபை கூட்டத்திற்கு வருகை புரிந்த அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நாடு முழுவதும் பெரியம்மை போலியோ போன்ற நோய்கள் உள்ளது என்பதை தாங்கள் அறிவீர்கள். அவ்வழியே உள்நோயும் நமது கிராமத்திலிருந்து விரைவில் ஒடுக்கப்பட நாம் ஒன்று சேர்ந்து பணிபுரிய வேண்டும். அனைத்து
மருத்துவமனைகளிலும் தொழுநோய்களுக்கான கூட்டு மருத்துவ சிகிச்சை முற்றிலும் இலவசமாக கிடைக்கிறது. நமது சுகாதார பணியாளர்கள் அனைவரும் வீடு வீடாக சென்று எவருக்கேனும் தொழுநோய் அறிகுறி உள்ளதா என்று பரிசோதிக்கின்றனர். யாருக்காவது வெளிய உணர்ச்சி இல்லாத தேமல், படை போன்ற உடல் பகுதிகளில் இருந்தாலோ கைகள் மற்றும் கால் பாதங்களில் உணர்ச்சி குறைவு ஏற்பட்டிருந்தாலோ உடனே மருத்துவமனைக்கு சென்று பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். ஒருவேளை அது தொழுநோயின் அறிகுறியாக கண்டுபிடிக்கப்பட்டால் ஆரம்ப நிலையிலேயே சிகிச்சை மேற்கொண்டு குணப்படுத்தி உடல் உறுப்புகளில் ஊனம் ஏற்படாமல் தடுத்து விடலாம். தொழுநோய் பற்றி தவறான கருத்துக்களை யாரும் நம்ப வேண்டாம். இந்நோய் கண்டவர் முழுமையாக கூட்டு மருந்து சிகிச்சை எடுத்துக்கொண்டால் நிச்சயம் குணமாகிவிடலாம். எல்லாமே வாங்கிட்டீங்களா? சரி கொடுத்துட்டு வாங்க உட்காருங்க. நீங்க அப்பா கொடுங்க ஒரு நிமிஷம் வரவு செலவு முதல்ல படிச்சிடறேன். நம்ம பஞ்சாயத்துக்கு வந்து இது வரலாம் 72,07,450 ரூபா வரவு வந்திருக்கு இந்த வருஷம். அதாவது 4வது மாதத்துலேருந்து இப்போ அந்த 12வது மாதம் வரணும். இதில் வந்து செலவு வந்து 10,23,634 ரூபா செலவாயிருக்கு. இது போக நம்மக்கிட்ட இப்போ வந்து 54,73,362 ரூபா இருக்குது. இது வந்து எப்படி இப்போ திடீர்னு இத்தனை நாளாக நினச்சிருப்பீங்க கம்மியாக சொல்லியிருந்தோம், திடீர்னு அதிகமாச்சுன்னா வெற்றிகா ஸ்கூல் வந்து நம்மெல்லாம் கேஸ் போட்டு அதனுடைய டேக்ஸ் முழுசாக கட்டினதுனால இப்போ கொஞ்சம் நம்மக்கிட்ட பணம் அதிகமாக இருக்குது. அதுதான் வேறு ஒன்றும் முடியாது. அதே மாதிரி இப்போ ஒரு 3 வேலை எடுத்து செஞ்சுருக்கிறோம். இந்த கிழக்குல பெட்டி கடைக்கிட்ட ஒரு போர் வெள்ளம், பைப்லைன் துர்காதேவி கார்டனும் ஏற்கனவே சொன்னதே தான். அந்த 3 பைப்லைன் துர்காதேவி கார்டனும் நம்ம ஆவாரங்குடி லைன் இது 3 வேலையும் எடுத்து ஒரு 9 லட்ச ரூபாய்க்கு செஞ்சுருக்கு. மீதி வந்து மின் மோட்டார் பழுது, இந்த லைட் மாட்டினது, பைப்லைன் பழுது, இந்த டேங்க் கழுவுனது, அன்அபிஷியல் டேங்க் ஆப்ரேட்டர் சம்பளம், இது மாதிரி தான் மொத்த செலவானது. கிராம ஊராட்சியின் தணிக்கை இருக்குது. 2023-24 நம்ம வரவு செலவெல்லாம் முடித்து நம்மக்கிட்ட தணிக்கை அறிக்கை கொடுத்துட்டாங்க. கொசுக்கள் மூலம் டெங்கு காய்ச்சல் பரவுதல். இப்போ நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா டெங்கு காய்ச்சல் பரவிட்டுருக்கு. நிறைய ஊரில் எல்லாம் காய்ச்சல் வந்தால் பார்த்திங்கன்னா டெங்கு காய்ச்சல் பண்ணுறாங்க. அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா, முக்கியமாக இதில் டெங்கு காய்ச்சல் எதனால் வருது இல்லையா, கொசுனால தான் பரவுது. சரிங்களா? நல்ல தண்ணியில் இருக்கிற கொசுனால தான் பரவுது. மற்ற டிச்சில் இருக்கிற கொசுனால கிடையாது. அதனால் நீங்கள் பயப்படுத்தாங்க. நல்ல தண்ணியில் இருக்கிற கொசு
ஏடிஎஸ் கொசுனா தான் பரவுது. அதனால் நீங்கள் என்னன்னா தண்ணியை வந்து மூடி வச்சுருங்க. எந்த தண்ணியாக இருந்தாலும் மூடி வச்சுருங்க. அதில் முட்டையிட்டு தான் அந்த கொசு தான் வந்து நிறைய வீட்டில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து மருந்து ஊற்றி தான் வராங்க. மருந்து ஊற்றுறப்போ நிறைய சண்டை வருது. நிறைய டெங்கு காய்ச்சல் பரவுனால அங்கே அந்த மருந்து ஊற்றுறாங்க இல்லையா, அவங்களுக்கு நிறைய ஒத்துழைப்பு கொடுங்க. அல்லது நீங்களே ஊற்றி கொண்டு ஊற்றுறாங்க. அது எப்படிங்க தண்ணி போனது? எப்படி சீமனை ஊற்றி கொண்டு ஊற்றுறாங்க தண்ணியில். அது எப்படிங்க போனங்கிறது? ரைட்டு. அந்த கொசு இருந்தால் தான் ஊற்றுவாங்க, இல்லைன்னா ஊற்றுவாங்க. ஊற்றிட்டு வந்துடுறாங்க. ஆஹா, ஊற்ற வேணாம்னு சொல்லிடுங்க. கொசு இல்லை, சலுப்பு தண்ணி கொசு இல்லைன்னா ஊற்ற வேணாம்னு சொல்லிடுங்க. கொஞ்சமாக சீமனை ஊற்றி ஊற்றினா ரைட், கொஞ்சம் நான் சொல்கிறது கேளுங்க. அங்கே அப்படியே சப்போஸ் ஏதாவது தென்பட்டா மட்டும்தான் அவங்க டிரான்ஸ்லேட்டோட தான் வர்றாங்க. ஈர்ட்டாக இருந்தால் கூட அது வந்து கொஞ்சம் நீங்கள் சொல்லுங்கள், இல்லைன்னா சொல்லுங்கள், நாங்கள் சொல்லிக்கிறோம். அப்படி அவங்க கேட்கல அப்படின்னா சொல்லுங்கள், நாங்கள் சொல்கிறோம். சரியா? அதே மாதிரி நீங்கள் இதுக்கு கொஞ்சம் ஒத்துழைப்பு தான் தர மாட்டேங்கிறீங்க. என்ன பண்ணாலும் குளோரின் பவுடர் போட்டால் வேண்டாங்கிறீங்க. அது இல்லை அது ஏன் ஒரு சில சமயத்தில் நிறையா போடுவோம், மற்ற சமயத்தில் நிறையா போடுறதில்ல. சூப்பர் குளோரினேஷன் சொல்லுவோம். அது என்ன நிறைய காய்ச்சல் பரவிட்டு வருது பார்த்தீங்களா, அந்த சமயத்தில் அதை பண்ணி தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. அது ஒன்றும் இல்லை, குடிக்க முடியாது போயிடாதான். ஒன்றும் இல்லை. நான் சொல்கிறேன், அதுக்கும் வழி இருக்கு. நீங்கள் அந்த தண்ணியை உடனே யூஸ் பண்ணாதீங்க. ஒரு தண்ணி காலைல பிடிச்சிங்களா, நாளை காலையில் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த ஸ்மெல்லே வராது. அவ்வளோதான். லைன் பைப் போடுறாங்க, இந்த ஸ்கீமில் போட்டுருக்குறாங்க. அது என்ன நல்லா சொல்லிட்டு போட்டுருக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மக்கள் திட்டமிடல் இயக்கம் 15வது நிதிக்குழு மானியத்துலேருந்து பண்ணிடலாம். அது அந்த டிஸ்மெண்ட்டில் எல்லா டிஸ்மெண்ட் கிளைம் பண்ணுறோம். இந்த மாதத்தில் எல்லாமே இந்த மாதம் முடிஞ்சோன்னா அந்த 1ஆம் மாதத்தில் நான் பண்ணிடுறோம். சரி. அதுக்கடுத்து இப்போ கலைஞர் வீடு கட்டும் திட்டம்னு ஒன்று வந்திருக்கு தெரியுமா? நிறையா நம்ம ஊரில் கட்டிகிட்டு இருக்காங்க. 3 லட்ச ரூபா வீடு. அதாவது என்ன அதுக்கு தகுதின்னா, ஏற்கனவே வீடு இருக்கக்கூடாது. வீடு இருக்கக்கூடாதுன்னா இருக்கலாம், டேமேஜாக இருக்கணும் ஃபுல்லாக, அல்லது கூரை வீடாக இருக்கலாம், அல்லது நிலம் மட்டும் இருக்கணும், வீடு எங்கேயும் இருக்காமல் இருக்கணும். பக்கத்தில் பஞ்சாயத்து கூட இருக்காது. அது ஆதார் கார்டு போட்டிங்கன்னா தெரிஞ்சு போயிடும். ஆதார் கார்டு தான் முயற்சி பண்ணி அதை செக் பண்ணுறாங்க. அது மாதிரி யாராவது வீடு கட்ட விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அந்த அப்ளிகேஷன் வந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க. இந்த வில்ல வீடு இருக்குது அல்லது மெத்த வீடாக கூட இருக்கலாம், அது டேமேஜாக ரொம்ப டேமேஜாக இருக்குது, பயன்படுத்த முடியாது அப்படின்னா கூட கொடுக்கலாம். இப்போ முன்னே வந்து எதுவுமே இல்லாமல் இருக்குதுன்னு சொன்னாங்க. இப்போ வந்து அந்த இது எடுத்துட்டாங்க. மெத்த வீடே இருக்குது பரவாயில்ல, ஆனால் ரொம்ப டேமேஜ் அப்படின்னா கொடுக்கலாம். இடிஞ்சு போகிற கண்டிஷன் இருக்குது. எல்லாம் சில இதெல்லாம் பார்த்திங்கன்னா இடிஞ்சு விழுந்துட்டுருக்கோம். அது மாதிரி இருக்கிறதுக்கு நம்ம தரலாம். அதுக்கடுத்து என்ஆர்ஜிஎஸ்னால் நீங்கள் 100 நாள் திட்டம் வேலை செய்கிறீங்க இல்லையா, அதை பற்றி தான். அது நீங்கள்லாம் என்ன வேலை செஞ்சுருக்குன்னு உங்களுக்கே தெரியும். அதனுடைய இப்போ நம்ம ஒரு 6-7 இது ஒர்க்கு தந்துருக்குறோம். மறுபடியும் நீங்கள் அதே குட்டை வெட்டுறது, மறுபடியும் ஓடை தூர் வர்றது, ஏரி தூர் வர்றது, அதே வேலை தந்துடுறோம். இதை விட்டு இப்போ வந்து என்ன கேட்குறாங்கன்னா, அதிகமாக வந்து காட்டு பக்கம் இருக்கிறது, இந்த செடி கொடி மரம்லாம் இருக்காங்களே, தென்னை மரம், அதுக்கு வாய்க்கால் போடுறது, மாங்காய் மரம்லாம் இருக்கிறது சுற்றி சுற்றி கரை போடுறது, அது மாதிரி கேட்குறாங்க. ஏதாவது ஒரு 10 ஒர்க்காவது கேட்குறாங்க. முடிஞ்சால் கொடுங்க. இருக்குது நம்ம ஊரில் இருக்குது. நாங்கள் கொடுத்துருக்குறோம். கூப்பிட மாட்டாங்களா, நம்ம தான் கேட்கணும். என் காட்டில் மரம் இருக்குது, ஆள் விடுன்னு சொல்லி கூப்பிட்டா நான் போய் செய்கிறேன். அது அப்படி இல்லை, நம்ம தான். ஆமாம், கூப்பிட்டா நீ மரத்தில் போய் உக்காந்துட்டு டீ வாங்கிட்டு போண்டா வாங்கிட்டு காட்டுக்கு கூட காட்டியா, அதுக்காக ஆள் வச்சு செஞ்சுட்டு போயிட்டு போகிறான். அப்புறம் அது பழைய போச்சு, அப்புறம் என்ன பண்ண முடியாது, நம்ம அப்படியே பழகிட்டோம். அதனால் அதெல்லாம் சரி. அது மாதிரி இருந்துச்சுன்னா அடுத்த ஒர்க்கு ஒரு
50% அதுதான் வரும். இப்போயே சொல்லிவிடுறேன். இப்போ வந்து ஏரியாவில் போய் பாதி வேலை செய்கிறீங்கன்னா காட்டில் போய் பாதி வேலை செய்கிற மாதிரி இருக்கும். அதனால் நம்ம இனிமேல் ஒர்க் அப்படி தான் எடுக்க சொல்கிறாங்க. இப்போ 8வது வரல அந்த மேலே பாதிக்கெல்லாம் வந்து பூடு புண்ணாலும் அவ்வளோ முளைச்சிருக்குதுங்க ஐயா. நான் ஒரு நிமிஷம் படித்து முடிச்சிடறேன், அப்புறம் பேசலாம். சரி. அதுக்கடுத்து சுகாதாரம். இப்போ பார்த்தீங்கன்னா ஓடிஎஃப் ப்ளஸ் எடுத்து நம்ம ஓடிஎஃப் மாடல் வில்லேஜ் அடுத்து பார்க்க போகிறோம். நிறைய ஓரளவுக்கு குறைஞ்சிருச்சு. இந்த ஓடிஎஃப் ப்ளஸ்னு என்னென்னா சுகாதாரம், டாய்லெட் இல்லாதவங்களுக்கெல்லாம் யாராவது உண்மையாலுமே டாய்லெட் இல்லை அப்படின்னா அந்த லிஸ்ட் கொடுக்க சொல்கிறாங்க. அது வந்து வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு கொடுப்பாங்க. அதே மாதிரி இப்போ எங்கேயுமே அந்த ரோட்டில் போயிட்டு டாய்லெட் இருக்கக்கூடாதுங்கிறது ஓரளவுக்கு கண்ட்ரோலில் இருக்குது. பரவாயில்ல. இப்போ மற்ற ஊரை கம்பேர் பண்ணுறப்ப நம்ம ஊர் எவ்வளோ பரவாயில்ல. இன்னும் கொஞ்சம் குறைச்சிட்டோம்னா நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு போயிடலாம். அடுத்த ஸ்டேஜுக்கு போனோம்னா நமக்கு இன்னும் அந்த சுகாதாரத்திலேருந்து நிறைய அமௌண்ட் வரும். அதை வந்து நீங்கள் இந்த சுகாதாரத்துக்கு யூஸ் பண்ணலாம். மகளிர் மேம்பாட்டு சொன்னாங்க. ஆமாம். ஆமாம், மாற்றுத்திறனாளி படிச்சுக்கிட்டே தான் இருக்கிறாங்க. கிராம சபை மீட்டிங் நடக்கும்போது கொஞ்சம் நேரம் தேசிய மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம். இந்த சுவாமனா ஆஃபீஸ் இருக்குது தெரியுமா, சேவை மையம். அதிலிருந்து இந்த பாலின வள மையம், வானவில் மையம், வெண்ணந்தூர் வட்டம், அதிலிருந்து ஒரு சில இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ லேடிஸ் யாராவது பாலியல் தொல்லை தந்தால் அவங்க மீது நடவடிக்கை எடுக்கிறது தான். 18 வயது கீழ் கர்ப்பமாகுதல் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஊராட்சியில் சொல்லியிருக்காங்க. ஏதாவது 18 வயசு கீழே ஏதாவது கல்யாணம் பண்ணாவோ அல்லது ஏதாவது இருந்தால் தகவல் கொடுங்க. பண்ணுறதே நீயாக தான் இருக்கும். 18 வயதுக்கு முன் திருமணம் செய்யக்கூடாது. மன ரீதியான பிரச்சனைகள் மருத்துவ ஆலோசனை, அது மாதிரி ஏதாவது சில பிரச்சனைகள்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கும் வந்து ஆலோசனை வழங்குறாங்க. தவறான வழியில் போகக்கூடாதுங்கிறதுக்காக அதுக்கும் வந்து ஆலோசனை வழங்குறாங்க. பெண் கல்வி ஊக்குவித்தல், அதாவது பெண்கள் கல்வி கட்டால் மட்டும்தான் அந்த நாடே நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஊர் மட்டும் இல்லை, நாடே நல்லாயிருக்கு. அதனால் முடிஞ்ச அளவுக்கு பிள்ளைங்களை படிக்க வைங்க. வயதானவர்கள் பாதுகாத்தல் மற்றும் உதவுதல். வயசானவெல்லாம் கொண்டு போய் இந்த நம்ம இதில் எங்கேயோ கொண்டு போய் அனாதை ஆசிரமம் தள்ளி விட்டு வந்துடுறாங்க. அதுதான் நம்ம இதில் இல்லை. மார்பக புற்றுநோய் பராமரிப்பு, இது மாதிரி புற்றுநோய் ஏதாவது இருந்துச்சுன்னா அது ஆலோசனை வாங்கலாம். அதுக்குன்னு இந்த நம்பர் இருக்குது, நோட் பண்ணிக்கிறீங்களா? 63 69 95 89 66. இல்லைன்னா நாங்கள் எங்கள் பஞ்சாயத்து ஆஃபீஸில் இதை எழுதி ஒட்டி வச்சிடறோம். நீங்கள் எங்களுக்கு கேட்குற கூச்சமாக இருந்தால் கூட அங்கே வந்து படித்து நீங்களாம் இது பண்ணிக்க. மாற்றுத்திறனாளிகள் லிஸ்ட் இப்போ எடுத்திருக்காங்க. சப்போஸ் ஏதாவது விட்டு போயிருந்தால் கூட நீங்கள் மறுபடியும் கூட சேர்த்து விட்டுலாம். சரியா? ஒரு 23 பேர் இருக்காங்க. துரைசாமி கிழக்குலசு, மணிகண்டன் கிழக்குலசு, சரஸ்வதி கிழக்குலசு, சௌந்தர்யா ஆவரங்குறை, மாரியம்மாள் தொட்டியவலசு, சுரேஷ் தொட்டியவலசு, ரமணி தொட்டியவலசு, வசந்தா தொட்டியவலசு, முருகேசன் தொட்டியவலசு, நடேசன் கேக்கவலசு, எஸ் வசந்த் மேற்கொலசு, சிலம்பரசன் கேக்கவலசு, மாதேஸ்வரி ஆவாரங்குறை, தங்கம் மேற்கொலசு, பிரித்தா ஸ்ரீதர் பெரியசாமி மேற்கொலசு, மகாலட்சுமி மேற்கொலசு, மூர்த்தி தொட்டியவலசு, கண்ணபையன் மேற்கொலசு, வேலவன் ஆவாரங்குறை, சதீஷ் மேற்கொலசு, ஆறுமுகம் பி தொட்டியவலசு, செந்தில் தொட்டியவலசு. இது எடுத்திருக்காங்க. சப்போஸ் ஏதாவது விடுபட்டு இருந்துச்சு அப்படின்னா சொல்லுங்கள், பேசிக்கலாம். இந்த மகளிர் குழு கடன் வாங்கி கட்டாத பேர்லாம் படிக்கலாம் வேணாமா? மாதம் தான் படிக்கிறோம். சரி, நான் குழு
குழு பேர் மட்டும் படிச்சிடுறேன், பேர்லாம் படிச்சிடுறேன் லேட்டாயிடும். ஸ்ரீ மாரியம்மன் ஆவாரங்குறை அந்த குழுவில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு 50,000 பக்கமாக இருக்குது. அல்லிமலர் மகளிர் சங்கம் அதில் ஒரு 30,000 பக்கமாக இருக்குது. மகளிர் சங்கம் பி 16,000 இருக்குது. முல்லை மகளிர் சங்கம் 24,500 இருக்குது. முத்துமாரியம்மன் 18,000 இருக்குது. அல்லிமலர் 11,330 இருக்குது. ஆர்டர் 1,11,300 ரூபாய். அல்லிமலர் மகளிர் சங்கம். குறிஞ்சி மகளிர் சங்கம் சங்கீதா இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 40 ரூபா இருக்குது. அம்மன் மகளிர் சங்கம் இதில் எல்லாம் கம்மியாக இருக்குது, ஒரு 7,000 இருக்குது. இமய மகளிர் சங்கம் 4,100 ரூபா இருக்குது. ஓம் சக்தி மகளிர் சங்கம் 15,000 இருக்குது. ஓம் சக்தி மகளிர் சங்கம் கொடாம்பு ஒரு 18,000 இருக்குது. மகளிர் சங்கம் இ 4,500 இருக்குது. தாமரை மகளிர் சங்கம் 21,000. வீரமாச்சி மகளிர் சங்கம் இதுவும் நிறைய இருக்குது. அதாவது கடந்த நவம்பர் டிசம்பரில் வாக்காளர்பட்டியலில் பேசுறதுக்கு நிறைய பேர் விண்ணப்பம் கொடுத்தாங்க. அவங்க பேர்லாம் வந்து இப்போ 6/1/2025 அன்றைக்கி வாக்காளர் பட்டியல் வெளியிட்டிருக்கிறோம். அதில் வந்து இதை சேர்த்து கொடுத்துருக்குறோம். உங்கள் பேர் அதில் விண்ணப்பம் கொடுத்தவங்க பேரெல்லாம் இதில் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. ஆர்டர் என்ன போட்டீங்களோ அவங்க பேர் பட்டியல் விட்டுறோம். கிட்ட இருக்கு சாலை வசதி. அப்புறம் எங்கள் பஞ்சாயத்தில் தொட்டி வளர்ச்சி பஞ்சாயத்தில் இது வரைக்குமே எந்த விளையாட்டு மைதானம் கிடையாது. அது விளையாட்டு மைதானம் இல்லை சொல்லுவேன். கிழக்கோல சொல்லிட்டு கிழக்கோல் இங்கே எங்களுக்கு இல்லையா? கிராமத்தில் ஊராட்சிலே இல்லைன்னா அது என்ன அர்த்தம்? கிழக்கோல சொல்லிருக்கேன் தொட்டி வளர்ச்சல் இல்லைங்க. தொட்டி கிராமத்தில் தொட்டி அதுக்கு தனியாக பிரிக்கல இல்லைங்களா? தொட்டி வளர்ச்சி ஊராட்சி தானே விளக்கமாக சொல்லுங்கள். தொட்டி வளர்ச்சி இங்கே 9 ஹேபிடேஷன் இருக்கு. ஆமாங்க. தொட்டி வளர்ச்சி பஞ்சாயத்து தொட்டி வளர்ச்சி இல்லை ஒரு விளையாட்டு மைதானம் கிழக்கு வளர்ச்சியில் இருக்கு. தொட்டி வளர்ச்சி ஒன்று வேணுங்க ஐயா. 6 ஏக்கர் மேலே இருக்கு. வேணா போய் பார்த்துட்டேன் ஐயா. தொட்டி வளர்ச்சி ஒன்று வேணுங்க ஐயா. தொட்டி வளர்ச்சி கிராமத்துக்கு தனியாக வேணும் அப்படின்னு சொன்னா அப்படி கேளுங்க. அப்புறம் சுடுகாடு சாலை திட்டங்கள் எழுதுங்க ஐயா நான் சொல்கிறது. அதேமாதிரி 8வது வரல அங்கே பூடு புண்ணாலும் அப்படியே முளைச்சி கிடக்குது. நீங்கள் வேணால் டவுட்டாக இருந்தால் போய் பாருங்கள். பூடு புண்ணாங்கன்னா நாங்கள் ஐயா நம்ம 3 நாள் வேலையில் ஒரு ஆளுங்க விடுங்க ஐயா. மாதத்துக்கு ஒரு முறையாவது விடுங்க. கேட்கணும் ஒரு நிமிஷம். ஏதாவது பேசிகிட்டே இருக்கக்கூடாது. நாங்களும் நீங்கள் சொல்கிறத கேட்டுட்டு அது பதில் சொல்கிறதுக்கு என்னன்னு கேட்கணும். கொஞ்சமாக காது கொடுத்து கேட்டால் தான் நாங்கள் என்ன சொல்கிறோன்னு தெரியும். சரிங்க. நாங்கள் வந்து பஞ்சாயத்துக்கு ஒப்படைச்ச தரத்தில் மட்டும்தான் எங்களுக்கு அப்படி 100 நாள் ஆள் கூட விட்டு வேலை செய்ய முடியும். சரிங்க. சரியா? வந்து ஒரு ஆக்கிரமிப்பில் இருக்கோ அல்லது அடுத்தவங்க நேரத்துலையே போய் செய்ய முடியாது. ஐயா ஆக்கிரமெல்லாம் இல்லைங்க. இல்லைங்க, ரோடு தான் இருக்குது. சார் ரோடு இருந்தால் அதை கூட இதை கொடுங்க. இந்த தரங்க ஐயா. எட்டாவது ரோடு வந்து பஞ்சாயத்துக்கு உட்படுத்த இல்லைன்னா நீங்கள் சொல்லிடுங்க. அது ஆக்கிரமிப்பு அப்படின்னு நீங்கள் செய்ய வேண்டாம். வேறு ஒரு பட்டா இடத்துல நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து சொத்தமாக தர வேண்டாம். இது நீங்கள் இது பொருளுமா வந்துச்சு. அது நம்மக்கிட்ட தரமே இல்லையா? பல முறையாக வச்சேன், நீங்கள் கேட்டீங்க. இப்போ நான் வந்து ஐடியா வாங்கிட்டு வந்துருக்கேன். பார்க்கட்டும் எங்களுக்கு இது வரலாம் வரல. சரிங்க. இப்போ வந்துருச்சுங்க. அதுக்கு என்னமோ செய்யுங்க. இந்த மாதம் கொடுத்துரு. அப்படி இந்த மாதம் தான் கண்டிப்பாக தான் வருமா? நான் இருக்குன்னு சொன்னேன். நீங்கள் வந்து வாய் வாட்ட வேண்டாம். வந்து நீங்கள் புரு காட்டுனீங்க. எனக்கு இப்போ காட்டிட்டீங்க ஐயா. இது எங்ககிட்ட வரும். வீடியோ கிட்ட இருந்து எங்ககிட்ட வரும். சரிங்க. சரி. இல்லாத ஒன்று கேட்க மாட்டேங்க ஐயா. பஞ்சாயத்துக்கு வரல சொல்கிற தெரியுது. இன்னும் எங்களுக்கு பஞ்சாயத்து வரல. சரிங்க. செஞ்சிருவோம். அப்புறங்க இந்த சுடுகாடு மைதானத்துக்கு நாங்கள் ரோடு வசதி இல்லை. நீர்நிலையில் போட்டுக்கிறோம். ஓடையெல்லாம் எதுவுமே செய்ய முடியாது. ஓடையில் இல்லைங்க ஐயா. நீங்கள் எங்களுக்கு சுடுகாடு பாதையை காட்டுங்க ஐயா. பஞ்சாயத்தில் இங்கே பட்டாணில் காட்ட முடியாது. பட்டாணி இடத்துல ஐயா எங்களுக்கு அப்படி எங்களுக்கு சுடுகாடு இருக்குதுங்க ஐயா. எங்களுக்கு பாதை வேணுமில்ல.
அதுக்கு என்ன சொல்கிறது நீங்கள் தான் சொல்லணும் எங்களுக்கு இது என்ன பண்ணுறது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் வேலை செஞ்சு தரோம். நான் சொல்கிறது கேளுங்க, வீடியோ இருக்காங்க, வீடியோ விட்டு நாங்கள் நீர்நிலையில் தான் பாதை போட்டு போகணும் அப்படின்னு சொல்லுங்கள். நீர்நிலைலாம் கேட்கலைங்கய்யா, மாற்று பாரு கேட்குறேங்கய்யா. மாற்று பாதை தான் வழி இருக்கு. எப்பவுமே நீங்கள் விஏகிட்ட கேளுங்க, அந்த மேப்பில் எப்பயுமே கேளுங்க. விஏ கிட்ட இருக்கும், விஏ கிட்ட அந்த மேப்பை வந்து தொட்டுவல் ஊராட்சி சொல்லக்கூடாது. நீங்கள் இது மாதிரி போகிறதுக்கு வழி இருக்குன்னு சொன்னால் வந்து பார்ப்பாங்க. எந்த பக்கம் வழி இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? மேலேருந்து 141லேருந்து தொட்டி வலசில் 113லேருந்து 100லேருந்து இப்படி போய் உள்ளே போகுதுங்க கிழக்க. இல்லைங்க, வெளியே தான் கூட காட்டுங்க, அவங்ககிட்ட இடம் இருக்குது வாங்கன்னு காட்டுங்க, போட்டு தராங்க, தர மாட்டேன்னு சொல்ல போகிறாங்க.